மஸ்து இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அறிகுறினாக்கா அந்த அழுக்கு அந்த உள்ள ஸ்டாக் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படி கொஞ்சம் வெளியே வரும். அதுதான் நம்ம மஸ்துங்கிறது. ஆமாம், அதில் அதுதான் இல்லை, அதெல்லாம் வெளியே ஏறினதுக்கப்புறம் தான் இதுதான் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி இறங்கும். இப்போ பாருங்க, இப்போ இந்த அந்த ஒழுகிட்டு இருக்கு இல்லையா, இப்போ பாருங்க அந்த அந்த இடமே வீங்கிருச்சு இல்லையா, ஆமாம், அந்த அந்த இடமே வீங்கிருச்சு. இப்போ இது மதம் குறையும் போது அந்த இடம் வந்து வீக்கமெல்லாம் கம்மியாகிடும் அப்படியே. அந்த இப்போ அந்த ஒழுகுது இல்லைங்களா, ஆமா, இப்போ இது இப்போ நைட் டைம் பாருங்க, நைட் டைம்னா அந்த ஃபுல் அந்த பனி ஒழுகுறதுனால ஃபுல்லாக இன்னும் ஃபுல்லாக இறங்கும். அந்த மாதிரி மூங்கில் தழை சாப்பிட்டா நல்லா ஃபுல்லாக இறங்கும். மூங்கில் தழை இது நல்லா பிடிக்கும் யானைக்கு. மூங்கில், இந்த கூந்தப்பானை எல்லாம் போடுறதுன்னா மஸ்ட் இந்த மாதிரி டைமில் அதையும் போடக்கூடாது, கொஞ்சம் களவு தான் போடணும். ஏன்னா அது வந்து ஒரு ஓலை மாதிரி இருக்கு, அது நம்ம கொஞ்சம் அளவு தான் போடணும். இதுதான் அறிகுறி அப்படின்னா. ஆமாம். என்ன காரணத்துக்காக மஸ்து பிடிக்கும் ஒரு யானைக்கு? மஸ்து காரணம் வந்து அது வந்து மேட்டிங் டைம் தாங்க அது. ஆமாம், இந்த டைமில் தான் அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி டைமில் அது பொட்டையான நிற்கலன்னா கூட பொட்டையானே அடிக்கும். தங்க தலைவரின் வீர புதல்வரே, சூரியனாய் சுடலும் முன்னை கழகம் வாழ்த்திடும்.